வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அம்சாமத்தில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளிருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒன்று அல்லது இரண்டு வசனங்களை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் எல்லாம் துஆ செய்து வருகிறோம். சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்துடைய 45 வசனங்களை கடந்த காலங்களில் நாம் பார்த்துருக்கிறோம். கடைசியாக நாம் பார்த்த அந்த வசனத்தில் நன்மையும் தீமையும் சமமாக இருக்கிற மனிதர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே இருக்கிற ஆராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிகரத்தின் மேல் அவர்கள் இருப்பார்கள். அதை பாலம் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சொர்க்கம் இருக்கும், ஒரு பக்கம் நரகம் இருக்கும், இடையில ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால், உலகத்தில் சமமாக நன்மை செய்தவர்கள், சமமாக தீமை செய்தவர்கள். அவர்கள் நரகத்தை எட்டி பார்க்கும் பொழுது அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். சொர்க்கத்தை எட்டி பார்க்கும்போது அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இப்படியாக இருக்கிற விஷயத்தை நம்ம கடந்த 45 வசனங்கள்லாம் பார்த்தோம். அதை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وبينهما حجاب قال الأعراف رجال يعرفون كلا بسيماهم ونادوا أصحاب الجنة أن سلام عليكم لم يدخلوها وهم يطعمون فإذا صرفت أبصارهم تلقاء أصحاب النار قالوا ربنا لا تجعلنا مع القوم الظالمين. இந்த 2 வசனங்கள்லையும் அந்த ஏற்கனவே பார்த்த வசனம் தான் இது. அதுதான் என்னது? சொர்க்கத்தை அவர்கள் பார்ப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். நரகத்தை பார்ப்பார்கள், அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் கடந்த காலங்களில். இன்றைக்கு பார்க்க இருக்கிற 48, 49வது வசனத்தில் இன்னும் சில தகவல்களை அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த சொர்க்கம் நரகம் என்பது இனிமேல் தான் எல்லோரும் செல்ல இருக்கிறோம். ஆனால் இந்த காட்சிகளை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்து அதை மக்களிடத்தில் சொல்லிவிடுங்கள். ஏன்னு சொன்னால், அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது உயிரோடு வாழ்பவர்களுக்கு ஆர்வம் உண்டுபயாக இருப்பாங்க. நரகத்தை பற்றி சொல்லும்போது அதிலிருந்து பாதுகாப்பு தேடி வாழ ஆரம்பித்து விடார்கள். இந்த விஷயம் மறுமை வரை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே நடக்கிற அந்த காட்சிகளை அப்படியே லைவாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். குர்ஆன் அப்படி நேரடியாக பார்க்குற மாதிரியே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த வசனத்துடைய அந்த போக்குகள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த காட்சிகள் தான் அப்படி நடக்கிற மாதிரி உயிரோட்டமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதில் தான் நாதா அஸ்ஹாபுல் ஆராஃபி ரிஜாலன், அந்த இடையில் இருப்பாங்கல்ல இந்த ஆராஃப் வாசிகள், அந்த பிரிட்ஜு மேலே நிற்கிற அந்த நபர்கள், அவங்க சில மனிதர்களை அவர்கள் என்ன செய்வாங்க, அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள்? அவங்க யாரின் உணவும் பிசீமாகும், அவர்களுடைய அடையாளங்களை வைத்து அவர்கள் அழைப்பார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எந்த அடையாளங்கள் என்று சொன்னால், நரகத்தில் இருக்கிறவர்கள் படுகிற வேதனையையும் சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் படுகிற அந்த இன்பத்தையும் அனுபவிக்கிற இன்பத்தையும் பார்த்து விட்டு அந்த அடையாளங்களை கொண்டு அழைப்பார்கள்.
அப்போ நரகவாதிகளை அழைத்து அவங்க சொல்லுவாங்களாம், காலு அவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, மா அகுனா அன்பும் ஜம்முவுக்கும். இந்த கேள்வியை வந்து ஆறாவது வாசிகள், அதாவது இடையில இருக்கிற அந்த பிரிஞ்சில் இருக்க கேட்பாங்க, என்னண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இதையெல்லாம் சேமித்து வைத்திருந்தீர்களோ இந்த உலகத்தில், அதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த பயனும் தரவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களாம் அவங்க நரகவாதிகளை பார்த்து. இவங்க நிற்கிறாங்க சென்றில், இவங்க நரகவாதிகளையும் சொர்க்கவாதிகளையும் பார்த்து கேள்வி கேட்குவாங்களாம். அந்த கேள்வி என்ன என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் வந்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கல்ல, அது உங்களுக்கு வந்து எந்த பயனும் தெரியலையே. ஒமா கொண்டு தஸ்தக் பேரும், நீங்கள் வேற இந்த உலகத்தில் வந்து பெருமை பிடிச்சி அடைஞ்சிங்கல்ல, என்ன பெருமை பிடிச்சி அடைஞ்சிங்க, உங்கள்கிட்ட சேர்த்து வைத்திருக்க செல்வங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற அதிகார பலங்கள், அவைகளெல்லாம் வைத்து பெருமைப்படுத்தி அடைஞ்சிங்கல்ல, அது வந்து எந்த விதமான பலனையும் உங்களுக்கு தரலையே என்று அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்களா அவங்கள, ஆவுலா இல்லதீன் அக்சம்தும் லா எனாலுகமுல்லாஹு பிரஹ்மதி. சொர்க்கவாதிகளை பார்த்து அவங்கள்ட்ட ஜாலை செஞ்சு கேட்பாங்களா இவங்க. இப்போ அந்த சொர்க்கத்தில் இருக்காங்கல்ல, இவங்க தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்களா நீங்கள், அவங்க அல்லாவுடைய ரஹமத்து இவங்களை சேரவே சேராது, இவங்களுக்கு தான் எங்கே அல்லாவுடைய ரஹமத்து வரப்போகுதுன்னு கேவலமாக பேசிட்டு இருந்தீங்கல்ல. அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க, சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க தாப்பா சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் நரகவாசிகளோடு இவங்க பேசுவதாக அல்லா பதிவு செய்யணும். நீ யாரை பார்த்து கேவலமாக நினைச்சீங்களோ, யாரை பார்த்து சத்தியம் பண்ணி சொன்னீங்களோ, இவங்களுக்கெல்லாம் அல்லாவுடைய ரஹமத்தே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ, அவங்க பாருங்க இந்த சொர்க்கத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக, உதவுல் ஜன்னத்தை லா ஹவுஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்சனூன். அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உலகத்தில் வேண்டுமானாலும் உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம், உலகத்தில் அவங்க வந்து பொருளாதாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்கு கேவலமாக பேசியிருக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, இங்கே எந்த கவலையும் கிடையாது. அதனால நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள் என்று சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி நரகவாதிகளை பார்த்து அந்த ஆறாவது வாசிகள் பேசுவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த வசனங்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றியும், நரகத்திற்கு போகக்கூடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக பதிவு செய்கிறான். அடுத்து பாருங்க, அதிலேயே இந்த நரகவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிற சப்ஜெக்ட் அல்லாஹ் பேசுகிற அடுத்த ஆயத்தில், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah, சொர்க்கவாசிகளை நரகவாதிகள் அழைப்பார்கள். அலைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அன் அஃபீது அலைனா மினல் மாயி, எங்கள் மேலே நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த தண்ணி அப்படியே தெளித்து விடுங்க. அஃபீது மாயின்னு அர்த்தம். தானு கூட கேட்க மாட்டாங்களாங்க, கிளாஸில் கொஞ்சம் தண்ணி குடிச்சு கேட்குறவங்க நம்ம ஒரு ஆளை பார்த்து இந்த தண்ணி தானே அங்கே கேட்பாங்களாம், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சம் அப்படியே தெளித்து விடுங்க. அஃபீதுன்னா தான் அர்த்தம், கொஞ்சம் தெளித்து விடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த நரகவாதிகள். அப்புறமா சொல்லுவாங்களா, அவ்விம்மா ரசக்கக்கும் உள்ளா, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அல்லா எவ்வளோ சுவையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கொஞ்சோடு எங்களுக்கு தாங்கன்னு நரகவாதிகள் கேட்பார்கள். அதுக்கு சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்களா, காலு இன்னல்லாக ஹர்ரமுகமா அலன் காஃபிரி, இந்த இடத்துல யாரெல்லாம் நிராகரித்து வாழ்ந்தீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இதை கொடுக்கக்கூடாது என்று தடை செய்திருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கவாதிகளுடைய அமல்கள், அல்லாஹை வணங்குதல், மறுமையை நம்புதல் போன்ற விஷயங்களை நம்பி நம்ம இவ்வாறு செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மோடு சுற்றி வாழ்கிற பல பேர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் அவர்களுக்கு வந்து உதவி செய்வதற்கு ஒத்தாது செய்வதற்கு தடை கிடையாது. இங்கே உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து சொன்னாக்க நம்மளாம் சேர்ந்து சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு அல்லாவுடைய அதாப் வரும்போது அவங்களை பாதுகாக்கிறோம், ரோட்டு அடிபட்டு கண்டா தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அவங்களுக்கு பிளட்டு வேணால் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் செஞ்சால் தப்பு கிடையாது உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் உலகத்தில் வந்து ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் அந்த மறுமை நாளில் நரகவாதிகள் கெஞ்சுவார்கள் என்று எல்லாம் பதிவு செய்கிறான் பல்வேறு இடங்களில். கொஞ்சம் தண்ணி எடுத்துங்க, என் மேலே ஊற்றிடுங்க, கொஞ்சோண்டு கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லி அந்த நரகவாதிகள் கேட்பார்கள். அப்போது அவங்க சொல்கிற ஒரே பதில் என்னது, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கிறார், ஹராமாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுக்கு தான் அல்லதீன தஹது தீனஹும், என்ன காரணத்தினால அந்த காபிர்கள் என்று ஏற்பட்ட வந்தது அவங்களுக்கு, எதை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று சொன்னால் பல வகையான காரணங்கள் எல்லாம் வேறு வேறு இடங்களில் பதிவு செய்கிறான். இந்த காபிர்கள் வந்து என்ன காரணத்தினால அவர் நரகத்துக்கு போனாங்கன்னு அல்லாஹ் பேசும்போது வேறு பல வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான்.
என்னென்ன காரணம்னு சொல்லி குறிப்பாக இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன தஹது தீனகும் லகுவம் வைபா. இது முக்கியமான பாயிண்ட். இது இந்த நிராகரிப்பாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா, முதல் விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அவர்கள் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கி கொண்டார்கள். கொடுக்கப்பட்ட மார்க்க விஷயத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க எதை சொல்கிறாங்க, அவங்க ஏதோ கிண்டல் அடிக்கிறது, அதை வந்து வேடிக்கையாக எடுத்துக்கிறது, அதை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிறது இல்லை. அந்த பண்பு யார்கிட்ட இருக்கோ அவன் நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. இது இந்த ஆயிரத்து பல்வேறு இடங்களில் வருது. அப்போ மார்க்கம் என்று சொன்னால் மார்க்கத்துடைய அந்த யதார்த்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிற அந்த யதார்த்த விஷயங்களை உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஆய்வு செய்து அது சரியா தவறா என்று நன்றாக மைண்டுக்குள்ள விளக்கி அதை சரியாக நடைமுறைப்படுத்தி அதில் வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயம் நம்ம இருக்கும் நம்மகிட்ட எல்லாத்தையும் அது உறுதியாக நம்பி அல்லாஹ் சொன்ன மார்க்கம் தெளிவாக இருக்கிறது என்று நம்பி அதில் வந்து நம்ம வந்து அமல் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அல்லாத சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் சரி இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் அப்புறம் பார்த்துக்கலாம், அது ஒரு வகை கட்டுகிறது. அதுக்கு பிறகு முழுமையாகவே இவங்கெல்லாம் வந்து வேறு இடங்கள் நல்லா பதிவு செய்கிறான். அல்லாவுடைய ஆயத்து வரும்போதெல்லாம் இவங்க வந்து வேடிக்கை எடுத்துக்குவாங்க, விளையாட்டை எடுத்துக்குவாங்க, அதை கேர் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் இருக்கு. கேர் பண்ணாமல் ஏதோ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது கர்ரத்துகுமுல் ஹயாத்து துனியா, இந்த உலக வாழ்க்கை அவர்களை மயக்கி விட்டது. ரெண்டாவது பாயிண்ட் இது. ஒன்று மார்க்கத்தை வந்து கேலிக்குரியதாக எடுத்துக்கிறது, விளையாட்டை எடுத்துக்கிறது. அதுக்கு பின்னாடி உலக வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த இன்பங்கள் இருக்குல்ல, அதை வந்து அவர்கள் வந்து மயக்கி விட்டதுங்க. அந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் இங்கே. அடுத்தது பல்யவம நன்சாகும் கமா நசூலிக்கா யோமிக்கும் ஹாதா, நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னிடத்திலிருந்து வந்த அந்த ஆயத்துகளையும் மார்க்கத்தையும் மறந்து வாழ்ந்தீர்களோ, அது மாதிரி என்னை சந்திக்க போகிறோம் என்ற விஷயத்தில் மறந்து வாழ்ந்தீங்கல்ல, அதனால் நான் உங்களை மறந்து விடுகிறேன். வமா கானோ பி ஆயாத்தினா எஜிகதோல், அது மாத்திரம் மூணாவது காரணமாக ஏன் கேட்டு வந்த இந்த ஆயத்துகளெல்லாம் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் என்று சொல்லி இந்த 7வது அத்தியாயம் 51வது வசனத்தில் மிக முக்கியமான 3 காரணங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறார். நரகவாதிகளை பற்றி பேசுகிறது மிக முக்கியமான காரணம். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் இன்றைக்கு கோட்டை விட்டு ஆயத்தை இதுதான். பெரும்பாலான மனிதர்கள் 7வது அத்தியாயம் 51 சொல்ற கேட்டகரியில் என்ன இருக்கிறாங்க இன்றைக்கு. என்ன முதல் விஷயம் என்னது, மார்க்கத்தை சொல்லும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது அல்லது படிக்கும் போது அல்லது விளங்கும் போது அதை விளையாட்டை எடுத்துக்கிற ஒரு பாயிண்ட். அது அடுத்து என்ன சொன்னாங்க, உலக வாழ்க்கையோட மோகம் இருக்குல்ல, அதை வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த உலக வாழ்க்கையோட மோகமே இவர்களை மயக்கி விட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹ்விடந்து வருகின்ற எவிடன்ஸ் இருக்கிற அத்தாட்சிகள் இருக்குல்ல, ஒன்று குர்ஆன் வசனம், இன்னொன்று வந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம் பூமி இன்னும் மற்ற விஷயங்கள், இவைகளை எல்லாம் மறுத்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற மனிதர்கள் செய்கிற அட்டுழியங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான், பெரும்பாலான மனிதர்கள் நரகத்துக்கு போகிறாங்க, பெரும்பாலான மனிதர்கள் விளங்காமல் இருக்கிறாங்க, பெரும்பாலான மனிதர்கள் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, பெரும்பாலான மனிதர்கள் சிந்திப்பவர்களாக இருக்கவில்லை என்று சொல்லி தான் பல இடங்களில் பதிவு செய்துட்டு இந்த 7வது அத்தியாயம் 51வது வசனத்தை மாத்திரம் நம்ம சரியாக வந்து கரெக்டாக வழங்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்முடைய செயல்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் மிக சரியாக ஆகிவிடும். அப்படின்னாவே மார்க்கம் என்று வந்து விட்டால் அது வந்து கிள்ளிக்கிற கிடையாது. மார்க்கம் என்று அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு விட்டான்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்கா அதை வந்து முதல்ல உயிருக்கும் அதிகமாக மதிக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் மனசுக்கு. அல்லாவும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாக்கா அது வந்து கிள்ளிக்கிற விளையாட்டு விஷயம் கிடையாது. அதை வந்து நம்முடைய தலைமையில ஏற்றுக்கொண்டு உள்ளத்தின் அடித்தத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை நாம் வந்து பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியை முதல்ல நம்ம மனசுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுக்கு பிறகு உலக வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பங்களை என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். அதெல்லாம் நமக்காக தான் படைச்சிருக்கிறோம். தெளிவாக குர்ஆன் வசனம் இருக்குது, ஒவ்வொரு கலக்கலக்கும் மாஃபிலாமே தம்பி குர்ஆன் வசனம் இருக்குது. இந்த உலகத்தில் படைச்சிருக்க எல்லாமே உங்களுக்கு தான் தெளிவாக சொல்லி பல வசனங்கள் வருது. இது மாதிரி உலகத்தில் எந்த விஷயங்கள் இன்னும் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக படைக்கப்பட்டது தான். அந்த படைக்கப்பட்ட அந்த பொருள்களை அனுபவிப்பதற்காண்டி டைம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த டயத்தை என்ன பண்ணணும்னாக்கா அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பயன்படுத்தி அனுபவிச்சிங்க. அதனால அவங்களை ஏமாத்திடக்கூடாது. அங்கே கிடைக்கிற அந்த இன்பம் வந்து ஏமாற்றுகிற இன்பமாக இருப்பதால் உங்களை அந்த ஏமாத்திடும். ஆசையாக தானே இருக்குது, அனுபவிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓசித்துக்கு வர முடியாது. அதனால என்ன செய்யணும் சொன்னாக்கா இந்த இன்பங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடிய இன்பங்கள் என்று விளங்கி அதை அனுபவிக்கணும் செய்யணும். அதே நேரத்தில் ஜாக்கிரதையாக அனுபவிக்கணும். இது 2வது பாயிண்ட்.
மூணாவது என்னது, அல்லாட்டேருந்து ஒரு விஷயம் வந்து விட்டது என்று சொன்னால், அல்லாட்ட வந்து எவிடன்ஸ் வந்து விட்டது என்று சொன்னால், ஆயத்தில் வந்து விட்டது என்று சொன்னால், அதை மறுக்கிற பொழுதும் ஏற்படுது. புரியுதோ புரியல அப்புறம் குரானை ஓதுறோம் படிக்கிறோம், சில நேரங்கள் அந்த விஷயம் புரியாமல் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் அல்லாவிடமிருந்து வந்து விட்டது என்று சொன்னால் ஆமன்னா சொல்லம்னா தான், சமயனா வார்த்தானா தான். நான் கேள்விப்பட்டேன் கட்டுப்படுகிறேன், கேள்விப்பட்டேன் கட்டுப்படுகிறேன், இந்த வார்த்தையாக தான் நமக்கு இருக்கிறது தவிர அதில் வந்து முரண்டு பிடித்து கொண்டு தர்க்கம் செய்து கொண்டு புரியாத விஷயத்தை கட்டி அதை வந்து பேசிக் கொண்டிருப்பது சரியில்லை. அந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த 3 கேரக்டர்கள் தான் இன்றைக்கு 800 கோடி பேரில் அதிகமான பேர்கிட்ட இருப்பதாக அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் காப்பாற்றியதற்காக மௌத்து வரை நாம் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு பிறகு குர்ஆனில் சொல்லப்படுகிற விஷயங்கள் தான் அந்த சாராம்சத்தை வந்து எடுத்து வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க தான். இப்போ வந்து 3 விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க இந்த டயத்தில். உடனே அல்லாஹ் தேர்ந்து வருகிற விஷயங்களை வந்து நம்ம வந்து அதாவது வேடிக்கை எடுக்கக்கூடாது, விளையாட்டை எடுக்கக்கூடாது. உலக வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம், ஆனால் அதை நோக்கி ஓடிடக்கூடாது. அடுத்து அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு வந்து அதிகமாக மதிப்பு கொடுத்து புரியுதோ புரியலையோ அதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற உறுதி நம்மகிட்ட வர வேண்டும். இதற்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சு தான் உண்டு. இதை நம்மளால் ஏற்படுத்த முடியாது. மற்ற விஷயங்கள் ட்ரை பண்ணால் கிடைச்சிடும். வீடு வாசல் பங்களா காரு ஏசிலாம் நம்ம ட்ரை பண்ணால் வாங்கிடலாம், உழைச்சா வாங்கிடலாம், வெளிநாட்டு போய் சம்பாதிச்சு வாங்கிடலாம். ஆனால் இந்த 3 விஷயங்கள் நேர்வழிக்குள்ள மிக முக்கியமான பாயிண்ட். இது வேணும்னாக்கா அல்லாட்ட கேட்டால் தான் நடக்கும். இதை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது, யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்போம். யாருக்கு நாடுவான்னு சொன்னாக்கா யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வருகிறார்களோ அவங்களுக்கு நாடுவாங்க. அதுதான் அல்லாஹ் அழைக்கின்றான். உலகம் முழுவதும் அல்லாஹ் என்ன செய்யறான், வாங்க வாங்கன்னு அழைக்கிறான். வாங்க வாங்கன்னு யாரெல்லாம் அல்லாஹ் அழைக்கிறானோ, யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் இந்த நேர்வழியை கொடுத்துருவான். யாரெல்லாம் பதில் சொல்லவில்லையோ அவங்க பதில் சொல்லாமல் ஓரமாக ஒதுக்கிக் கொள்வார்கள். அவங்க நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். உலகத்தில் என்னதான் அவங்க வந்து பிரபலியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் சரி, அல்லது மாளிகளை வாழ்ந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும் சரி, அதெல்லாம் எந்த பிரயோஜனம் அளிக்காது என்று அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழி என்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை முதல்ல புரியணும். நேர்வழியில் காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது, எந்த விஷயத்தை கொடுத்து வாங்க முடியாது. அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த நெருக்கம் வந்து தனிமையில் இருக்கணும், பகிரங்கமாக இருக்கணும். தனிமையில் எப்படி வீடுகளுக்கு தொழில் செய்யணும், பள்ளிவாசலுக்கு அல்ல அழைக்கும் போது வந்துடணும், அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம கேட்கணும், குர்ஆனுடைய வகுப்புகளை கலந்து கொள்ளணும், அந்த சொல்லி பேச்சு கேட்டுக்கிட்டே வாழணும். நமக்கு தெரியலனாலும் எந்த வார்த்தை யாருடைய மனது விவாதத்துக்காக மாறும் சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த குர்ஆனுக்குள்ள ஒளியை வைத்திருக்கிறார். எந்த வார்த்தை யாருடைய உள்ளத்திலிருந்து தக்கின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடிக்கடி. என்னது, அது சில வகுப்புகளில் அமருங்கள், சில விஷயத்தை முதல்ல கேளுங்கள். குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிற இடத்துல உட்காருங்க. முதல்ல உட்காருகிற இடங்களில் மலக்கள் இருக்கிறாங்க, மலக்கள் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு நம்மையும் அறியாமல் ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அந்த எண்ணங்கள் ஒருவேளை தலையிலாக நம்ம மாற்றி விடலாம். நம்முடைய தவறான செயல்களிலிருந்து நம்ம மாறிவிடலாம் அல்லாஹ் நாடினால். அப்போ இதெல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். கலிமையில விவாதங்கள் செய்யணும். வீடுகள் அமர்ந்து சுண்ணத்தான நபிலான திக்கர்கள் மற்ற விஷயங்கள்லாம் வீடுகளில் செய்யணும். அழைக்கும் போது சரியாக பள்ளிவாசலுக்கு வந்துடணும். அது வந்து ஞாபகமாக தொழுகிறோமோ ஞாபகம் இல்லாமல் தொழுகிறோமோ அதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் அழைத்தான் வந்து விட்டேன். அங்கே இமாம் போதுனாங்க, நான் கேட்டு விட்டேன். பேசுனாங்க, 2 வார்த்தை நான் கேட்டேன், அவ்வளோதான். எவ்வளோ சாதிக்க போதில் ஒன்றும் வாரத்தில் 10 நிமிஷம் செலவு பண்ணி தான் ஒன்றும் சாதிக்க தான் போதில்லை. நம்ம நினச்சிட்டு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் கொடுக்குற சந்தர்ப்பத்தை இன்ஷாஅல்லாஹ் நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை வந்து ஓதி படித்து விளங்க வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை பெற வேண்டும். நம்மை நாமே சீர்திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வை துணையாக அழைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நேர்வழி என்பது. அதை வளர்வன் நமக்கு தந்திருக்கிறான். அதை தக்க வைத்துக் கொண்டு வாழ்வதுதான் புத்திசாலி. அந்த புத்திசாலி என்ற கூட்டத்தை வளர்கமான் என்னையும் எங்கள் குடும்பத்தினரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் அழைப்பானாக. ஆகிரதான ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.